இந்த மாபெரும் நாட்டில் நான் நன்றாகவே இருக்கிறேன். நமக்கு வாழ்க்கையில் எப்போதுமே ஒரு வாய்மை வேண்டும். அதாவது உண்மையே பேச வேண்டும், உழைக்க வேண்டும், துன்பத்தை கண்டு பயப்படக்கூடாது. MITயிலிருந்து பெங்களூரில் இருக்கும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் பயிற்சியாளராகச் சேர்ந்தேன். பயிற்சியை முடித்துக்கொண்டு பட்டம் பெற்ற ஏரோநாட்டிக்கல் என்ஜினியராக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெடிலிருந்து வெளிவந்த போது 2 வேலை வாய்ப்புகள் கிடைத்தன. இரண்டுமே வானத்தில் பறக்கும் என்னுடைய நீண்டகால கனவை நனவாக்குவதற்கு ஏதுவாக இருந்தன. ஒன்று விமானப்படையில் சேருவது, இன்னொன்று இராணுவத்துறையில் டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ரொடக்ஷனில் சேருவது. இரண்டுக்குமே விண்ணப்பித்தேன். ஏறக்குறைய ஒரே நேரத்தில் 2 இடங்களிலிருந்தும் நேர்காணலுக்கான கடிதங்கள் வந்து சேர்ந்தன. விமானப்படை வேலைக்காக டேராடூனுக்கும் DTDNP பணிக்காக டெல்லிக்கும் செல்ல வேண்டியிருந்தது. நான் சென்று சேர வேண்டிய இடம் 2000 கிலோமீட்டர் தொலைவுக்கு மேல் இருந்தது. என் தாய்நாட்டின் பறந்து விரிந்த நீளம் என்ன என்பதை நான் நேரிடையாக காணும் முதல் சந்தர்ப்பம் அது. வாகன ஜன்னல் வழியாக நாட்டுப்புற காட்சிகள் விரைந்து நழுவிப் போவதை பார்த்தேன். வடக்கே போக போக நிலக்காட்சி எப்படியெல்லாம் மாறுகிறது என்பது மிக ஆச்சரியமான விஷயம்தான். ஒரு வாரம் டெல்லியில் இருந்தேன். DTDNP பணிக்காக நேர்காணலை முடித்தேன். நன்றாகவே செய்திருந்தேன். பிறகு விமானப்படை பணிக்கான நேர்காணலுக்காக டேராடூன் சென்றேன். 25 பேர் நேர்காணலுக்கு வந்திருந்தார்கள். நான் 9ஆம் ஆளாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். எனக்கு பெருத்த ஏமாற்றம்தான். விமானப்படையில் சேரும் வாய்ப்பு விரல் இடுக்கில் நழுவி போய்விட்டது என்பதை புரிந்து கொள்ளவே சிறிது நேரம் பிடித்தது. ரிஷிகேஷ் வழியாக வந்தபோது இனிவரும் நாட்கள் சிரமமாக இருக்கப் போகின்றன என்பதை உணர்ந்திருந்தேன். கங்கையில் நீராடிய பின் சற்று தள்ளி மலைமேல் அமைந்திருந்த சிவானந்த ஆசிரமத்துக்கு போனேன். சுவாமி சிவானந்தரை பார்த்தேன். புத்தரைப் போல இருந்தார். பனி வெண்ணிற ஆடை, பாதக்குரடுகள். குழந்தையின் வெகுளித்தனத்தோடு அவர் சிரித்தார். அருள்கூர்ந்த பாவனை. யார் அதை உதறிவிட்டு போக முடியும்? விமானப்படையில் சேர்வதற்கான என் முயற்சி தோல்வியில் முடிந்ததை அவரிடம் சொன்னேன். வானத்தில் பறக்கும் என் நீண்டகால கனவு உடைந்து போய்விட்டதை அவரிடம் சொன்னேன். முறுவலித்த அவர் சொன்னார், நெஞ்சத்திலிருந்தும் ஆத்மாவிலிருந்தும் கிடர்ந்து எழும் ஆசையில், பரிசுத்தமான செறிவான ஆசையில் பிரமாதமான மின்காந்த சக்தி இருக்கிறது. மனம் தூக்கத்தில் ஆழும்போது இந்த சக்தி தினமும் ஆகாயத்தில் பரவுகிறது. ஒவ்வொரு காலை நேரமும் பிரபஞ்ச ஓடைகளிலிருந்து மேலும் ஊட்டம் பெற்று மீண்டும் பிரஜை பெற்ற நிலைக்கு திரும்புகிறது. எதை நாம் கற்பித்துக் கொள்கிறோமோ அது நிச்சயம் காரிய சாத்தியமாகிறது. இளைஞனே, காலம் தாண்டிய இந்த பிரமாணத்தை நீ நம்பலாம். யுகயுகமாக தொடர்ந்து வரும் இந்த கருத்தை சூரிய உதயமும் வசந்த காலமும் எப்போதும் மாறாமல் நிகழ்வதை நம்புவது போல நீ நம்ப வேண்டும் இளைஞனே. டெல்லிக்கு திரும்பினேன். DTDNP பணிக்கான நேர்காணலின் முடிவை பற்றி விசாரித்தேன். அதற்கு விடையாக பணியில் சேர்வதற்கான ஆணையை தந்தார்கள். அடுத்த நாளே சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டண்டாக பணியை துவக்கினேன். அடிப்படை சம்பளம் மாதத்துக்கு ரூபாய் 250. 3 வருடங்கள் கடந்தன. பெங்களூரில் ஏரோநாட்டிக்கல் டெவலப்மெண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் உதயமானது. என்னை அங்கே பணிமாற்றம் செய்தார்கள். டைரக்டரேட் பணியில் முதல் வருடம் என்னை கான்பூரில் பணிக்கு அமர்த்தியிருந்தார்கள். கான்பூருக்கும் பெங்களூருக்கும் பெருத்த வேறுபாடுகள். பார்க்க போனால் நம் நாட்டினரிடையே இருக்கும் துருவ வேறுபாடுகள் வெகு சாதுரியமாகவே வெளிப்படுகின்றன என்றுதான் சொல்வேன். இதற்கு காரணம் பல 100 ஆண்டுகளாகவே இந்திய மக்கள் இடமாற்றத்தால் பாதிக்கப்பட்டும் செழுமையாக்கப்பட்டும் வந்திருக்கிறார்கள் என்பதுதான். வெவ்வேறு மன்னர்கள் மற்றும் ஆட்சிகளின் சுழற்சியில் யார் ஒருவருக்கும் அல்லது எந்த ஒன்றுக்கும் முழு விசுவாசமாக இருக்கும் திறன்
மந்தநிலை கண்டுவிட்டது. மாறாக ஒரே சமயத்தில் கருணையும் கொடூரமும், விழிப்பும் மந்தநிலையும், ஆழச் சிந்திப்பதும் மேம்போக்காக வாழ்வதுமான அசாதாரண திறனை வளர்த்து கொண்டோம். புதிதாக பார்ப்பவர்களுக்கு வண்ணமயமான காட்சிப் பொருட்களாக நாம் தோன்றுவோம். ஆனால் சற்றே நுணுகிப் பார்க்கும் எவருக்கும் நாம் பல ஆட்சியாளர்களின் பரிமாணங்களை ஆங்காங்கே போலியாக பிடித்து தொங்கிக் கொண்டிருப்பது தெற்றென தெரிந்துவிடும். கான்பூரில் வெற்றிலை நின்று கொண்டிருக்கும் வாஜித் அலி ஷாவின் பிம்பங்களை பார்த்தேன். பெங்களூரில் நாய்களோடு நடைபழகும் வெள்ளைக்கார துறைமார்களின் பிம்பங்களை பார்த்தேன். ராமேஸ்வரத்தின் ஆழமும் நிம்மதியும் கிட்டாதா என்று ஏங்கினேன்.